எல்லாருக்கும் வணக்கம். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையான கத்திரிக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கத்திரிக்காய் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 10 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தக்காளி தேவையில்லை. வதங்கி வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்த பிறகு காரமான தனி மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலா கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த வேர்வை தண்ணி சொட்டியே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது இந்த கத்திரிக்காய் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாயத்தோட பரிமாறத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான கத்திரிக்காய் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.